ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமுங்க. நான் அதன்படி நம்ம ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் ஒரு திருக்குறள், எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறளுங்க. அது என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து அப்படிங்கிற திருக்குறளுங்க. அதாவது கொக்கு ஒக்க அப்படின்னா கொக்கை போல, கொக்கை ஒத்த அப்படிங்கிற மீனிங்க. கொக்கு எப்படி தனக்கான இறை தேடும் பொழுது, இப்போ ஆற்றுக்குள்ளே ஒரு மீனை பிடிச்சு சாப்பிட்ணுன்னு அது நினச்சிது அப்படின்னா, தனக்கான மீன் அது அது ஆற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மீனையும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது இல்லைங்க. தனக்கான ஒரு மீனை குறி வச்சிருச்சு அப்படின்னா, அந்த மீன் தனக்கு கிடைக்கும் வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா, பொறுமையாக காத்திருக்கும். அதாவது காத்திருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான இறை வந்தோடனே தன்னுடைய அலகால் குத்தி அந்த மீனை பிடிச்சு அதை சாப்பிட்றோம். அது மாதிரி மனிதர்கள் தனக்கான வாய்ப்பு வரும் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அதாவது தனக்கான நேரம், காலம் அறிதல் அப்படிங்கிறதே அதுதாங்க. தனக்கான டைம், அந்த ஒரு செயலை நம்ம செய்கிறதுக்கு, அதையும் வெற்றிகரமாக செய்கிறதுக்கு நமக்கான ஒரு நேரம் வரும் பொழுது அந்த வாய்ப்பை தவற விடாமல் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அதாவது இந்த திருக்குறளினுடைய பொருள் காலமறிதல் அப்படிங்கிறதுனால நேரத்தை நம்ம உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது ஒன்றுங்க. அடுத்தது நம்ம காத்திருக்க கற்றுக்கணும், அதுவும் பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து அப்படிங்கிற திருக்குறளுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த தடவை நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. காரணம் நிறைய வேலைப்பளு இருந்ததுனால ஃபுல்லாக எடிட் பண்ணி போட முடியலைங்க. இது இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேர்த்து வச்சுருந்தோம். இன்றைக்கி வீடியோவாக போடுறோமுங்க. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேனுங்க. பாருங்கள், இது வெள்ளக்கோயில் ஸ்ரீ வீரகுமார சுவாமி கோயிலினுடைய தேர் திருவிழாங்க. இது மாசி சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி அமாவாசை அன்னைக்கு கொண்டாடுவாங்க. இந்த தேர் திருவிழா ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த ஊரில் இந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாம் இந்த இடத்துல குஞ்சிருவாங்க. ஒரு 2-3 நாள் நடக்குங்க இந்த திருவிழா. நாங்கள் ஒரு மதிய வேலையில் போயிருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுங்க. பாருங்கள் சாமியை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த தேரில் அப்படின்னு. வாழை குலைகள், கரும்பு தோரணம், இலை தோரணங்கள் இதெல்லாம் வச்சு சாமியை சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வெள்ளை குதிரையில் எப்படி மேலே போகிற மாதிரி, சுற்றி வர மாதிரி எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சாமியை காட்டுறேன் பாருங்கள். இது வருஷத்தில் ஒரு நாள் நடக்குமுங்க. நாங்கள் எல்லாருமே இதில் கலந்துக்குவோம். அடுத்து இந்த கோயிலினுடைய இந்த பூஜையில் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த காளை மாடுகளுங்க, இந்த தண்டல் புறப்படுதல் அப்படின்லாம் சொல்லுவோமுங்க. அந்தந்த ஊரில் இந்த சாமிக்கான பொருள்களை சாமி வச்சு நம்ம எப்பவும் போல் அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலில் கொண்டு வச்சு திரும்ப பூஜை பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு போய் அந்தந்த ஊரில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அந்த மாடுகள் மூலமாக தான், அந்த காளைகள் மூலமாக தான் என்ன பண்ணாங்கன்னா, கோயிலுக்கு அந்த தேவையான பொருள்களை, ஏதாவது அதெல்லாம் மேலே அந்த மெத்த மாதிரி போட்டுங்க அந்த மாட்டு மேலே தேவையான பொருள்கள் எல்லாம் கோயிலுக்கு கொண்டுட்டு போவாங்க. பாருங்கள், இந்த மாடு எவ்வளோ பெரிய கொம்பு பாருங்கள். இது என்ன பண்ணுன்னா, மற்ற வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா முட்டை வரும், சண்டை போடுங்க, சேட்டை பண்ணும். ஆனால் இந்த மாதிரி கோயிலுக்குன்னு அதுக்கு அந்த அந்த 3-4 நாளில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு போய் தொட்டால் கூட அது ஒன்றுமே பண்ணாதுங்க. பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள் சாமிக்கால. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் எடுத்த ஃபோட்டோஸ் தானுங்க, இது வீடியோஸ் தானுங்க. இது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதர் கோயில்லைங்க. சுவாமி புனராவர்த்தனம் செய்யறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் இந்த மரத்துக்கிட்ட எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூஜை நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். மழைவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரண்கள் ஓங்குக, நத்தவம் வேண்டுமல்க, மென்மைக்குள் செய்வ நீதி விளக்குக உலகம் எல்லாம். ஹர நம பார்வதி பதனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, போற்றி, கனகத்திரளே போற்றி, போற்றி போற்றி.
நம்ம அப்படியே அடுத்து சமையலுக்குள்ளே போயிடலாமாங்க. இது வந்து சண்டே செய்கிறதுக்காக சாட்டர்டேவே நைட்டு வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருந்தேனுங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டேயில் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம், வெஜ்ஜு தான் செய்வோமுங்க அந்த ஒரு 15 டேஸு மாசி மாதத்தில். ஸோ அதனால் வந்து சாட்டர்டே ஈவினிங்கே வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருந்தேனுங்க. அதை வச்சு நம்ம நாளைக்கு அடுத்த நாள் செஞ்சுக்கலான்ட்டு பாருங்கள். எப்பவும் போல் தான் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டாச்சுங்க. கூட நம்மளுக்கு வரமிளகா ஒரு 4 வேணால் போட்டுக்கலாங்க. அதாவது காரம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்க மசாலா தூளுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகா கூட போட்டுக்கலாம். இல்லை அதுவே கரெக்டாக இருக்குன்னா நம்ம போட வேண்டியது இல்லைங்க. இதில் 4 தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வச்சுங்க. பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேனுங்க. தேங்காய் சேர்க்காமையும் செஞ்சுக்கலாமுங்க. நம்ம தேங்காய் சேர்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அளவாக கம்மியாக ஒரு 2 பீஸ் 3 பீஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமுங்க. இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கிறேனுங்க. இதெல்லாம் வதக்கி விட்டு எடுத்து ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், இது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தானுங்க, அதாவது மசாலா தூள் தானுங்க. இதுவும் போட்டுக்கலாம். கூடவே பக்கத்தில் வந்து சுடுதண்ணி வச்சு மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கிறேனுங்க. அது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை புளிஞ்சு எடுத்துக்கலாமுங்க. இது வந்து ஆறட்டுங்க. நம்ம அப்புறம் அரைச்சி சாந்தா எடுத்துக்கலாமுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் கடுகு சேர்த்துக்கலாமுங்க. கடுகு பொரிஞ்சோடனே நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வேண்டாட்டி வெறும் கருவேப்பிலை மட்டும் ஒரு குத்து போட்டுங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது இந்த நமக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாமுங்க, காய்கறிகளை போட்டுக்கலாமுங்க. நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டிருக்கிறேனுங்க. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தனால எடுத்து உள்ளே போடுறேன் பாருங்கள். அடுத்து வந்து என்ன செய்யணுன்னா, சுண்டல் வந்து நம்ம வேக வச்சுக்கிட்டோமுங்க. பாருங்கள், சின்ன குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேனுங்க முன்னாடியே. அடுத்து நம்ம சாந்தை அரைச்சி ரெடி பண்ணிவிட்டோம். அந்த சாந்தை வந்து உள்ளே ஊற்றிக்கலாமுங்க. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் உள்ளே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கூட உள்ளே ஊற்றிக்கலாமுங்க சாந்தை. மீல் மேக்கர் வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு உள்ளே போட்டுக்கலாமுங்க. அது ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டதுனால பாதி பாயில் ஆன மாதிரி தான் இருக்குமுங்க. கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா போதும். ஏன்னா எல்லாமே நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கீங்களா, சுண்டல் எல்லாத்தையும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் அந்த காய் மட்டும் கொஞ்சம் இருந்தால் போதுமுங்க. மீல் மேக்கர் உள்ளே கலந்துட்டு அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சுருக்க சுண்டலே எடுத்து போட்டுக்கலாமுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் போடணுங்க. தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் பார்த்துட்டு போட்டுக்குங்க. உங்களுக்கு குழம்பு வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லை தண்ணி மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கன்னா, சுண்டலும் இது கூடவே போட்டுனுங்க. அடுத்து நான் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேனுங்க. உங்களுக்கு புளி ஊற்றினா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிங்க, இல்லை வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாமுங்க. ஏன்னா நம்ம தக்காளிலேயே புளிப்புத்தன்மை இருக்குது இல்லைங்களா, அதனால் அவங்கவுங்க வீட்டு தேவை எப்படியோ அதை அனுசரித்து நம்ம ஊற்றிக்கலாமுங்க. நான் கொஞ்சோண்டு புளி ஊற்றுவேனுங்க, அதனால் ரொம்ப கம்மியாக தான் ஊற வச்சு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த புளி தண்ணி உள்ளே ஊற்றிட்டுங்க, ஒரு கொதி வந்தோடனே நம்ம 2 மல்லி இலை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை உள்ளே போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இதை வந்து நம்ம இட்லி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம தோட்டத்து வேலைக்கு கிளம்பியாச்சுங்க. முருங்கை செடி காட்டிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, வீடியோவில் முன்னமே காட்டியிருக்கிறேனுங்க. அதுக்கு கொஞ்சம் உரம் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க கொஞ்சம் உரம் வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேனுங்க. அதைத்தான் சரி உங்களுக்கு எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேனுங்க. பாருங்கள். அடுத்து நம்ம நெல் வயல் வந்து முன்னாடியே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நடவு பணிகள் நடக்கும். வரப்பு வெட்டுறதுலேருந்து நாற்று நடுறதுலேருந்து எல்லாமே காட்டியிருப்பேன்.
இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் வயல் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க. அதாவது கதிர் வந்து இன்னும் இப்போ தான் முற்றக்கூடிய நிலமையில் இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அடுத்து நம்ம சீம்பு தான் செய்ய போகிறோமுங்க. அதாவது சீம்பால் கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்தாங்க, மாடு கன்று போட்டிருக்குன்னு சொல்லிட்டுங்க. சரி அதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டேனுங்க உள்ளே. அதுக்கப்புறம் இந்த பாலுக்குள்ளே வந்து நான் நாட்டு சக்கரை தான் கலந்துருக்குறேனுங்க. நம்ம விருப்பம் தானுங்க, நாட்டு சக்கரை கலந்துக்கிட்டால் நல்லதுங்க. இல்லைனாலும் நம்ம அஸ்கா வேணாலும் போட்டுக்கலாமுங்க. நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், போட்டுவிட்டு முதல்ல என்னென்னா சக்கரை நல்லா கரைஞ்சிடணுங்க. இதை நம்ம சர்க்கரையை வந்து காய்ச்சியும் உள்ளே ஊற்றலாம். பட் இருந்தாலும் இப்படி சர்க்கரையாக போட்டு கரைய விட்றது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமுங்க. அடுத்து வந்து இது கூட வாசனைக்காக ஏலக்காயும் ஒரு 4 ஏலக்காயும் 4-5 மிளகும் சேர்த்து நான் மிக்சியில் உடச்சி போட்டிருக்கிறேனுங்க. நீங்கள் மிளகு சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சத்தான ஒரு ஃபுட்டுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டுங்க, அரைச்சி உள்ளே போட்டு கலக்கி விட்டுட்டுங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வேக வச்சா போதுமுங்க. அந்த பாலினுடைய கன்சிஸ்டன்சி, அதாவது எப்படி சொல்கிறதுங்க, கெட்டித்தன்மை அனுசரித்து சீக்கிரமாக வெந்துருமுங்க. இப்போ நம்ம ஒரு 25 நிமிஷம் பக்கமாக வேக வச்சோமுங்க. பாருங்கள், நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து நம்ம சொரச்செடிங்க. அதாவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்க பார்த்துக்குங்க. இது வந்து சொரச்செடிங்க. இது வந்து கும்பச்சொரைன்னு சொல்லுவாங்க, நாட்டு சுரக்காய்ங்க. இப்போ தான் வந்து நம்மளுக்கு பூ வச்சுருக்குதுங்க, இனிமேல் காய் வந்துடும். ஆனால் கும்பச்சொரக்காய் வந்து நிறைய காய் பிடிக்குதுங்க. நம்ம நீல சுரக்காய் கடையில் வாங்கிட்டு வந்து விதை ஊன்றதை விட இந்த மாதிரி நாட்டு சுரக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா காய் வந்து அதிகமாக பிடிக்குதுங்க. நோய்களும் பெருசாக தாக்குறது இல்லை. பரவாயில்லைன்னு நினைக்கிறேனுங்க நான். பாருங்கள், இது நம்ம இப்போ தான் வந்துட்டுருக்குதுங்க. இந்த நம்ம மாதுளஞ்செடிங்க, நாட்டு மாதுளை செடிங்க. எப்படியோ ஒரு பழம் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. ஏன்னா இதில் பிடிக்கிற பழத்தை எல்லாத்தையுமே மயில், வௌவால் இதெல்லாம் வந்து சாப்பிட்ருதுங்க. எப்படியோ மயிலுக்கு தெரியாமல் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேனுங்க. இல்லை ஒரு வேளை இந்த பழம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கும் போல இருக்குதுங்க. ஒரு பழம் மரத்துலேயே பழுத்து எப்படி வெடிச்சிருச்சு பாருங்கள். நானும் பார்க்காம விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி வெடிச்சிருச்சுன்னு. இதை நம்ம இப்போ பறிச்சுக்கலாங்க. பறிச்சுட்டு இதை உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இதில் பாருங்களேன், முத்து எப்படி மணிமணியாக இருக்குது பாருங்களேன். மாதுளம்பழம் அப்படின்னாலே அந்த உடச்சோம் அப்படின்னா அந்த முத்துக்கள் தான் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. இதே நம்ம ஹைப்ரிட் மாதுளையில் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்குமுங்க. இது நாட்டு மாதுளை அப்படிங்கிறனால கொஞ்சம் லைட் ரோஸ் கலர் கலந்த மாதிரி அந்த சிவப்புத்தன்மை வந்து குறைவாக தெரியுதுங்க. ஆனால் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பாருங்கள் எப்படி ரெட்டிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். என்ன பழம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க நிறையா பேர் சாப்பிட்ருப்பீங்க இந்த பழம். தெரியாதவங்க இது என்ன பழம்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, see you.